இந்த வார வா தமிழா வாவில் முடிவை நான் தான் சார் எடுப்பேன்னா அந்த என்ன முடிவு? அவங்க வந்து ஒரு அரசு வேலை வரணும், அது 22 வயசுல அவருக்கு மேரேஜ் பண்ணணும். அவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு இருப்போம். இப்போ நானும் இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 19 வயசு ஆகுது, இன்னும் 2 வருஷம் இருக்குது, 21 வயசு ஆகும். அதுக்கப்புறம் நான் படித்து நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், இல்லை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். எனக்குன்னு பசங்க ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அதை பூர்த்தி பண்ணாமல் நான் எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும்? 2 பேருமே ஆண்டிகாட்டு சார். நாங்கள் அவரை வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கி அவளுக்கு நல்ல ஸ்டெடி ஆகிடுவார். கவர்மெண்ட் ஜாப்ன்ற மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்க, ட்ரை பண்ணேன் சார். போட்டு ஒன்றும் பண்ண முடியல சார். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து வெளியே போயிட்டு கடையில் வேலை பார்த்து அங்கே போயிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். அப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நீ ஊர் சுத்த போற, குடும்ப சூழ்நிலை நீங்க பார்க்கணும்ல. அப்போ நாங்கள் வளரக்கூடாதா? 22 வருஷமா நான் ஹோட்டல்ல வேலை செஞ்சிருக்கேன் சப்ளையரா. நடந்து சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிருக்கேன். குடும்ப சூழ்நிலை உனக்கு பின்னாடி ஒருத்தி வரல. இப்போ நான் என்னன்னா நானா ஓனா ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் சார். ஜஸ்ட் நீ பண்ணுடா, நான் இது இந்த வேலை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஏன் சார் சொல்ல மாட்டாங்க? நீ பொறுப்பேற்றுக்கிற மாதிரி சொல்லு. 10 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு ஹோட்டல் வச்சு தரேன், அதை நிர்வாகம் பண்ண முடியுமா? அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு